பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கம் ஓராண்டுகள் நாங்கள் நெருங்கிட்டோம். இறைவனோட அருளால் நாங்கள் நெருங்கி நிறைய சமுதாய பணிகள் செஞ்சோம். அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான். திரும்ப நம்ம அதை சொல்ல வேண்டியதே இல்லை. ஏன்னா மக்கள் எங்களை நம்புகிறாங்க, எங்களோட ஓட்டுநர் எங்களை நம்புகிறாங்க. அதுவே எங்களுக்கு பெரிய கிடைச்ச வர ஒரு கிஃப்ட்டு. இப்போ இந்த பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தில் 2025 ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டோம். அதுக்கான ஆலோசனை கூட தான் நடத்திட்டு இருந்தோம். அந்த ஆலோசனை கூட முடிவு எட்டப்பட்டிருக்குது. முடிவு எட்டப்பட்டு இந்த 2020 ஆண்டு தலைவராக சகோதரர் தமிழ்மொழி அன்சாரி அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். துணைத் தலைவராக எங்களது பாசமிகு சகோதரர் தமிழ்ச்சிவன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். செயலாளராக எங்கள் சகோதரர் ஆஷிக் ரஹ்மானை தேர்ந்தெடுக்கிறோம். பொருளாளராக நவாஸ் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். துணை செயலாளராக பிரசாந்த் மனோகரை தேர்ந்தெடுக்கிறோம். ஒருங்கிணைப்பாளராக ஜெகனை தேர்ந்தெடுக்கிறோம். ஒருங்கிணைப்பாளராக ஜெகனை தேர்ந்தெடுக்கிறோம். அடுத்தபடியாக மாணவர் அணி செயலாளராக யாசரியை தேர்ந்தெடுக்கிறோம். மருத்துவ அணி தலைவராக ரியாஸ் அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். விளம்பர பிரிவு ஆசிக் ரஹ்மானை பார்த்து பாருங்கிறதையும் சொல்றோம். ஸ்டாண்டுக்கான தலைவரா நம்ம பரிந்துரை பண்ணி சொல்லியிருந்தபடி ராஜாவையும் காதல் அலியும் போடுறோம். ஸ்டாண்டுக்கான தலைவரா ராஜாவையும் காதல். இந்த பதவிகள் எல்லாம் ஒரு ஆண்டுகள் நீடிக்கும். கரெக்டா சொல்றோம். இந்த சங்கத்தோட இந்த பதவிகள் புதுசாக போட்ட பதவிகள் அனைத்துமே ஒரு ஆண்டுகள் நீடிக்கும் அப்படிங்கிறது அன்புடன் தெரிவித்துக்கிறேன். அவர்கள் பணி சிறக்க இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறேன். இந்த சங்கம் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய மக்களாகிய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். ஓட்டுநராகிய நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த சங்கம் என்றுமே நன்மையிலே இருக்கும். ஒருபோதும் தீயதை நோக்கி நகராது, நன்மையை நோக்கியே நகரும். எங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் ஓட்டுநர்களுடைய சிறந்த வாழ்க்கை தான். அதை நாங்கள் முடிவு செய்து கொண்டு உங்களிடம் முன்னாள் தலைவராக விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி.